தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த மாலை நேரத்தில் தூய அந்தோணியாரின் நவநாள் திருப்பலியிலே நொற்றி குலத்தை சார்ந்த திருமலை ஆட்சி அவர்களின் 11வது நினைவு நாளில் அன்னாரது ஆண்மைகளை பாட்டிக்காக ஜெபிக்கிறார்கள். மரிய சமனசு சாமி ஐயா இவர்களுக்கு கால்வலி குணமடைய வேண்டும் என்றும், அந்தோணிசாமி அவர்களுக்கு ஆண்மைகளை பாட்டிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், வெட்டர் விசாலினி படிப்பு நன்மைக்காகவும், குழந்தைசாமி அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற ஜான் வின்சென்ட், நாளை பிறந்தநாள் கொண்டாடுகிற ரித்தீஸ் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இறை ஞானத்திலும் அறிவிலும் இறைவன் சிறந்து விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நீயுடைய ஆயுளை இறைவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவியர் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக சேர்ந்தமரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுதுகிற மாணவ மாணவியர் அனைவரையும் ஆண்டவர் சிறப்பான முறையில் ஆசீர்வதித்து சிறந்த மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். விகே புதூர் மரிய செபஸ்தியான் மரிய செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆண்டோ ஜெயரூபன் ஆல்வின் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், 13வது பிறந்த நாளில் ஆல்வினை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பத்தில் அமைதி சமாதானத்தோடு வளரச் செய்ய வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வாடியூர் அந்தோணி அருள் புஷ்பம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். குறிப்பாக 11ஆம் வகுப்பு அரசு தேர்விலே மகள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும், செய்கிற தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஹெவன்சி ட்ரேடர்ஸ் கம்பெனி நல்ல வியாபாரம் நடைபெற வேண்டும் என்றும், தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறையருள் வருவதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
கட்டளைகளை பின்பற்றுவது பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைத்திருவசனங்கள் 1-12 முடிய. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலிகளை எல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும்போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோடிட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதை கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் ஆண்டவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரை கைமாறு செய்பவர் 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உயிரே உயிரே போற்றிடுவாய்.
வானத்துக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது ஒரு கேள்வி. ஏனெனில் மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் தனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கூட சொல்லுகிறார், நீ உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் உன்னுடைய அந்த உயிரை, ஆன்மாவை அல்லது வாழ்வை நீ தொலைத்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு என்ன புண்ணியம்? நிறைய மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள். இந்த உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ளுகிற பந்தயத்திலே, போட்டியிலே, ஓட்டத்திலே தன்னை தொலைத்துவிட்டு தன்னுடைய அந்த வாழ்வை அல்லது தன்னுடைய அந்த மனத்தை அல்லது தன்னுடைய அந்த உணர்வு நிலையை இழந்துவிட்டு தொலைத்துவிட்டு எல்லாவற்றையும் தேடுகிறேன் என்று அல்லது சேர்க்கிறேன் என்று சேர்க்கிற பொழுது அது ஒரு வகையான வேடிக்கையாக அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இப்போது பேதுரு அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீர் சொல்வது சரிதான், உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொள்வதற்காக ஓடுகிறவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த உலகம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோமே, உமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே, நீர் எங்களுக்கு என்ன தருவீர் என்கின்ற ஒரு கேள்வி. உம்மால் எங்களுக்கு என்ன நலன் அல்லது என்ன புண்ணியம் என்கின்ற கேள்வி. பிரியமானவர்களே, அப்போது இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார், இதோ என் பொருட்டு என்று ஆரம்பித்து நற்செய்தியின் பொருட்டும் என் பொருட்டும் வீடுகளையோ, ஏன் வீடு என்று சொல்லப்படுகிறது என்றால் பாரம்பரியமாக உங்களுக்கு பாத்தியப்பட்டது என்று தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு லாபத்தை எனக்கு வேண்டாம். அது எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் சம்பாதித்ததல்ல, எனக்கு கொடுக்கப்படுவது. ஒரு வீடு என்பது ஏற்கனவே என் பெற்றோர் தங்கி இருக்கின்ற, என் மூதாதையர் இருக்கின்ற என்று சொல்லப்படுவது. அது ஒரு சமூக பெருமையாக இருக்கலாம், அல்லது சமூக அந்தஸ்தாக இருக்கலாம், அல்லது இந்த காலகட்டத்திலே சில பதவிகள் பட்டங்களாக இருக்கலாம், சில பெருமைகளாக இருக்கலாம். அதெல்லாம் என்னால் எனக்கு வந்ததல்ல, ஆனால் எப்படியோ எனக்கு வருகிறது என்பதாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதர சகோதரிகள் என்பவர்கள் உடன் பிறந்தவர்கள், இதோ தாய் தந்தை என்பவர்கள் உயிரை கொடுத்தவர்கள், பிள்ளைகள் என்பவர்கள் என்னால் எனக்கு வந்தவர்கள். யோசித்து பாருங்கள், எல்லா டைமென்ஷன், எல்லா கோணங்களிலும் அதே போல நிலபுலன்கள் நான் வாங்கியது, நான் சம்பாதித்தது என்று இருப்பது, இந்த எல்லா கோணத்தில் இருப்பதையும் என் பொருட்டு விட்டு விடுகிறவனுக்கு 100 மடங்கு இவை கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நான் இந்த விவிலிய வசனம் வருகிற பொழுதெல்லாம் நினைவு கூறுகிற சில காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று, ஒரு வீட்டிலே ஒரு சண்டை,
என்னிடம்தான் அது பஞ்சாயத்திற்கு வந்தார்கள். அந்த குடும்பத்தவர்கள் நல்லவர்கள். ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர், ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்கள் ஃபாதர். இந்த வீடு எங்களுக்கு பாத்தியப்பட்டது. நான் தான் இந்த வீட்டிற்காக உழைத்தேன், இந்த வீட்டிலே எல்லாவற்றையும் செய்தேன். ஆனால் இப்பொழுது என் சகோதர சகோதரிகள், நான் தான் அவர்களை படிக்க வைத்தேன், வேலைக்கு அனுப்பினேன், எல்லாம் செய்தேன். ஆனால் நானோ கல்வி கற்கவில்லை, நானோ வாழ்க்கையில் பெரிதாக உயரவில்லை. அதில் ஒருவர் பெரிய உயர் அரசு வேலையில் இருக்கிறார், இன்னொருவர் ஒரு பெரிய தொழில் செய்கிறார், இன்னொருவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர்கள் லீவுக்கு வருவார்கள், லீவுக்கு போவார்கள். ஆனால் இப்போது அவர்கள் பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள். எங்கள் அப்பா அம்மா கடைசி காலத்தில் இருக்கிறார்கள். என் அப்பா அம்மாவும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், என் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து கொண்டு, இங்கே பாருப்பா, இது பொது வீடு ஃபாதர், அப்போ நான் உழைத்தேன், நான் கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் என்ன? இது பொது வீடு, நீ வேண்டுமென்றால் இவ்வளவு பணம் கொடுத்து விட்டு இதை நீ வைத்துக்கொள், அல்லது இது பொதுவாகத்தான் இருக்க வேண்டும், பாகம் பிரித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது இந்த வசனத்தை தான் நான் அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். இதோ நீ இதை விடு, உனக்கு 1000 மடங்கு ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, ஊருக்கு மத்தியிலே கோவிலுக்கு பக்கத்திலே இருந்த அந்த வீட்டை அவர்கள் விட்டுவிட்டு ஊருக்கு வெளியிலே காட்டுப்பகுதியிலே இருக்கிற அவர்கள் தோட்டத்தில் அவர்கள் மன வருத்தத்தோடு தான் போய் குடியேறினார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன கபியை கட்டி கொண்டார்கள், சுற்றி காம்பவுண்டு போட்டார்கள். அந்த இடத்தை புதிய இடமாக அவர்கள் தான் உருவாக்கினார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு 10 வருடத்திற்குள்ளாக அந்த ரோடு மிகப்பெரிய ஒரு 4 வழி சாலை போல பெரிய ரோடாக மாறியது. இப்போ அவங்களுக்கு கிடச்சிச்சு இல்லைங்களா, அது 100 மடங்கல்ல 1000 மடங்கு பெரிய காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துக்காக சண்டை போட்டவங்களாம் சொல்கிறாங்க, ஐயோ ஏமாந்து போய் கொடுத்துட்டோமே, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வசனம் பேசுவார்கள், நாங்களாக பார்த்து கொடுக்க போய் அவங்க நல்லா இருக்காங்க. இல்லை பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் உள்ளே ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. சில சமயம் எங்களை பார்த்து சொல்வார்கள், ஃபாதர் உங்களுக்கு வீடு வாசல்லாம் இல்லையே ஃபாதர் அப்படின்னு. நான் சொல்லுவேன், யார் சொன்னால்? எல்லா பங்குலையும் ஒரு பங்கு இல்லம் இருக்கிறது. நான் எங்கேயாவது போய் அதற்காக இதோ ஓடு இல்லை, கூரை இல்லை என்று மழைக்கு நனைந்து கொண்டு படுக்க வேண்டிய தேவையில்லை. எங்கு போனாலும் நல்ல ஒரு இல்லம் கடவுளால் ஆசீர்வதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கின்ற வீட்டை இது என் வீடு என்று உரிமை கொண்டாடுவீர்கள். அதனால் அதை தாண்டி உங்களுடைய எண்ணங்களோ உங்களுடைய புத்தியோ போகாது. ஆனால் நான் சென்று தங்குகின்ற இல்லத்தை இது என்னுடைய இல்லம் என்று உரிமை கொண்டாடுவதில்லை. அவ்வளவுதான். ஆகவே இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஒரு வாடகைதாரர்கள் அல்லது கடந்து போகிற பயணிகள். அதைத்தான் இந்த பாப்பரசர் இப்போது யூபிலி ஆண்டு 2025க்கும் கொடுத்திருக்கிறார். இதோ நாமெல்லாம் பயணிகள், விண்ணகத்தை நோக்கிய பயணிகள். எனவே இவற்றிலே நம்முடைய பிடிப்பை வைத்து கொண்டிருந்தால் அது நற்பெயராக இருக்கலாம், சமூக பெருமையாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது இதுபோல் சொத்துக்களாக இருக்கலாம், சில சமயங்களில் இத்தகைய உறவுகளாக கூட இருக்கலாம் என்று அதையும் இயேசு உள்ளே சேர்க்கிறார். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை ஆழமாக தியானியுங்கள். இது ஒரு வகையான வாழ்வியல் சூத்திரம்தான். நீங்கள் தோற்று போக தயாராக இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வந்து சேரும். ஏனெனில் வெற்றியின் இயல்பும் பண்பும் அதுதான். நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்க தயாராக இருந்தால் உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். அதுதான் வாழ்வின் வெற்றி. இயேசு சொல்வார், தன்னை எவன் இறக்கி கொண்டானோ அவன் உயிரை ஏற்றப்படுவான். எவன் ஒருவன் கடைசியில் நிற்க தயாராக இருந்தானோ அவன் முன் வரிசையில் கொண்டு வந்து அமர்த்தப்படுவான். எவன் ஒருவன் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தானோ அவனுக்கு எல்லா விதமான சகல ஆசீரும் கொடுக்கப்படும். அதே வசனத்தை தான் இங்கே கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுகிறார். என் பொருட்டு விட்டவனுக்கு 100 மடங்கு நிச்சயமாக உண்டு. ஆழமான வசனம் தியானிப்போம். பொருளும் இல்ல மல்லிப்பூவாய் என் மனம் இருக்கு.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உம்முடைய தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இப்பலி எங்களுக்கு முடிவில்லா வாழ்வின் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் அந்தோணிசாமி மத அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடல் கிறிஸ்துவில் மரித்த திருமலையாச்சி அந்தோணிசாமி இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். தேடல் நீ என் தெய்வமே,
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். ஆவியான் அவரால் வழிநடத்தப்பட்டு விண்ணரசிற்கு வந்து சேரும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.